சினிமா நடிகர்களைப் போலவும் அரசியல்வாதிகளைப் போலவும் மற்றும் பல தலைவர்களைப் போலவும் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட குரல்களில் என்னால் பேச முடியும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படும் நிச்சயமாக இருக்குதுன்னு எது பிறகு 11 போட்டுருக்கு. சரி தானே போகலாமா? அப்போ சரி தானே. இது கொஸ்டின் பேப்பரையும் ஆன்சர் பேப்பரையும் பார்த்துட்டு தூங்குறவங்க உங்கள் அம்மா சொன்னாங்களா? உங்கள் அம்மா என்னடா சொல்லி விட்டாங்க? ரொம்ப தேவனுடைய பிள்ளைகளே, வாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது. சத்தியமும் ஜீவனும் நம்மை வழி நடத்துகிறவருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியுமாக உங்களை சந்திக்கும்படியாய் கொடுத்த கிருபைகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடும் வாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. இப்போ வராடுவேன். சோர்ந்து போகாதே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது. எப்போது இருப்பதை பார்க்கிலும் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல். ஆசீர்வதிப்பேன் என்று சொல். சரி, நேரடியாக என்னுடைய சாட்சியை சொல்லி ஆண்டோடைய வார்த்தைகள் கடன் செல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய பெயர் ஆபிரகாம் சேகர். சொந்த ஊர் எனக்கு தூத்துக்குடி. தூத்துக்குடியில் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் கிறிஸ்தவனாகத்தான் பிறந்தேன். ஆண்டவரை அறியாமல் ஊதாரித்தனமாக ரவுடிகளோடு ரவுடியாக கத்தியும் மறுவானையும் தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தேன். அப்படி ரவுடியாக வாழ்ந்த சூழ்நிலையிலும் தேவன் பாராட்டின ஒரு கிருபை, எனக்கு ஒரு திறமையை தேவன் கொடுத்திருந்தார். எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும். அருமையான பிள்ளைங்க நல்லா பாடினாங்க, நல்லா கம்ப்யூட்டர் போட்டார், நல்லா இசையமைத்தார். ஆளுக்கு ஒரு திறமை இருக்கும். எனக்கு என்னென்னா, சினிமா நடிகர்களைப் போலவும் அரசியல்வாதிகளைப் போலவும் மற்றும் பல தலைவர்களைப் போலவும் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட குரல்களில் என்னால் பேச முடியும். பல குரல்களில் பேசக்கூடிய ஒரு திறமையை கொடுத்துருந்தார். இப்போ தான் சரி யோசிக்கிறாங்க, முதல்ல டிஜிஎஸ் ஐயா பொருள் மாதிரி கேட்டுச்சே அப்படின்னு. அப்படி தானே? சரி, அப்படியாக செய்திக்கு இடையிலையும் ஒரு சில குரல் வரும், ஏதாவது குரல் வரும். நீங்கள் என்ன குரல்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இந்த பொருள் அந்த பொருள் நினச்சி கூட பக்கத்தில் சொல்ல வேண்டாம். ஏன்னா நான் பேச வந்திருக்கிறது பல பொருள் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? சரி, அதனால் பல பொருள் பேசக்கூடிய திறமை இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு வீக்னஸ், எல்லாருக்கும் திறமை இருக்கிற மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, ரொம்ப பெருமைக்கு ஆசைப்படுது. ஒருவேளை உங்கள் பகுதியில் இரவு நேரத்தில் மேடை போட்டு பல மியூசிக் குரூப் நடந்துகிட்டு இருப்பாங்க, இசை கச்சேரிகள். இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த பலவொருள் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, மிமிக்ரி பண்ணுறதுக்கு. எனக்கும் அந்த வாய்ப்பை கொடுப்பார்கள். இரவு நேரத்தில் அந்த மேடையில் பேசிட்டு போயிடுவேன். மறுநாள் காலையில் என்ன பண்ணுவேன், வேணும்னே பைக் எடுத்துகிட்டு அந்த பக்கம் அப்படிவார். என்னை முந்தின நாள் பலவொருள் பேசாமல் என்னை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்களும் என்னை பார்க்கணுன்னு சொல்லி வருவேன். இந்த நாள் தானே நைட்டில் பலவொருள் பேசினார், போகிறார் என்ன பார்க்காத மாதிரி அப்படி காலத்துக்கு கூப்பிட்டு பெருமையாக போயிடுவேன். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா என் பையன் என்ன பண்ணுவோம், நாங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம், பக்கத்தில் கொஞ்சம் இடிச்சிட்டே இருப்போம், டேடிம்மா என்னடா நான் ஃபஸ்ட் ரேங்க்னு சொல்லுங்கள் டேடி அடிங்கம்மா. அதில் அவனுக்கு ஒரு பெருமை. அப்படியாக எனக்குள் காணப்பட்ட அந்த பெருமை நிமித்தமாக சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்னா பலகுரல் பேசும்போதே எல்லாரும் என்னை வித்தியாசமாக பார்க்குறாங்களே, ஒருவேளை சினிமாவில் நடிச்சுட்டு நான் தூத்துக்குடிக்கு போனால் இந்த பாடுறான் அந்த படத்தில் நடிச்சிட்டு போகிறான்னு பார்ப்பாங்கன்னு சொல்லி பெருமைக்கு ஆசைப்பட்டு 86 சென்னைக்கு நான் கடந்து வந்தேன். சென்னையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரவுடியான ஊர். எங்கே பார்த்தாலும் அடிப்பிடிச்சாண்ட வெட்டு குத்து, பஸ்ஸில் போனால் பிட்பாக் அடிச்சிடுறாங்க. அப்படியாக சென்னையை பற்றி நான் கேள்விப்பட்டதுனால எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி இடுப்பில் ஒரு கத்தியோடு தான் நான் சென்னைக்கே வந்தேன். எப்படி வந்தேன்? ஒரு கத்தி தான் சொல்லுங்களேன். கத்தியோடு வந்து பல இடங்களிலே முயற்சி செய்து பல திரைப்படங்களிலே சிறிய சிறிய வேடங்களில் நடித்தேன், பல டிவி சீரியல்களில் நடித்தேன், பல மேடைகளிலே பல குரல் பேசினேன், பல மேடை நாடகங்களிலே நடித்தேன், பல மேடைகளிலே அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக பல குரல் பேசி ஓட்டுக்கள் சேகரித்தேன், பல மேடைகளிலே சினிமா நடிகர்களுடன் சேர்ந்து நாடகத்தில் நடித்தேன். தூத்துக்குடியில் நான் ரவுடியாக இருந்தேன்னு சொன்னேன். அங்கே வெறும் ரவுடியாக மட்டும்தான் இருந்தேனே தவிர இந்த கெட்ட பழக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த சினிமா வாழ்க்கை என்னை பாவத்துக்குள்ளாய் தள்ளிவிட்டது. உலகப்புறமான என்னென்ன பாவங்கள் உண்டோ
அத்தனை பாவத்துக்கு அடிமையானவனாய் காணப்பட்டேன். ஒரு கெட்டுப்போன சொல்லை உடனே தூத்துக்குடி என்னை பெற்றோர்கள் நினைத்தார்கள் இவன் சென்னைக்கு போய் சினிமாவில் சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டான். உடனே நம்ம அவனுக்கு என்ன பண்ணணும்? கெட்டு போனவனு தான் கல்யாணமா? ஒரு கால் கெட்டு போட்டால் என்ன செஞ்சிருவான்? திருந்திடுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு திருமணம் செய்ய என்னுடைய தூத்துக்குடியில் உள்ள எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு சாரால் அப்படின்னு பேர் சூட்டி எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். என் பேர் ஆபிரகாம், என் ஒய்ஃப் பேர் சார். ஆனால் கிறிஸ்துவ குடும்பத்தை என் இந்து குடும்பத்தில் அவங்க வந்ததுனால அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி என்ன செய்யலை தெரியல. என் பாவமான வாழ்க்கையில் போய் கொண்டது. நாங்கள் சென்னையில் நெசப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு இசிஇ சபைக்கு சென்று கொண்டிருந்தோம். அதே சபையைச் சேர்ந்த ஒரு சகோதரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. என் மனைவி இடத்துல பேச ஆரம்பித்தார்கள். நீங்கள் கிறிஸ்துவ குடும்பமாக இருக்கிறீங்களே, சர்ச்சைக்கே ஒழுங்காக வரமாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி என் மனைவிட்ட கேட்டுருக்காங்க. அப்போ என் மனைவி சொல்லியிருக்கிறாங்க, இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லியிருக்கிறாரு கிறிஸ்மஸுக்கும் ஜனவரிக்கும் ஈஸ்டருக்கு தான் என்ன செய்யணும் அப்படின்னு என் மனைவியை நல்லா ஏமாற்றி வச்சுருந்தேன். உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, சபை கூடுதலை யாராவது தனியாக டக்குன்னு சொன்னீங்கன்னா பரிசு இருக்குது. நான் எப்போ வந்தாலும் இப்போ சொல்லக்கூடாது, முதலே சொல்லியிருக்கணும். சரி, சபை கூடுதலை விட்டு விடாருங்கன்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தை பற்றியும் என் அன்பை பற்றியும் என் மனைவிடத்தில் எடுத்து சொல்லி தொடர்ந்து என்னுடைய மனைவியை சபைக்கு அழைத்து செல்ல ஆரம்பித்தார்கள். நாட்கள் கடந்து சென்றது. என் மனைவி ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். நல்ல அப்புறம் என்னென்னா என்னை சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க நான் ஒரு இந்து குடும்பம் வந்த பொண்ணு, நானே சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆண்டோட்ட பேசுகிறேன், உபவாசம் இருக்கிறேங்க, நல்லா கண்ணீர் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் சர்ச்சுக்கே வர மாட்டேங்கிறீங்களே அப்படின்னாங்க. அவள் சொன்ன வார்த்தைக்கு எனக்கு ஒரு வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக பட்டுச்சு. என்னமோ சர்ச்சைக்கு போகிற ஜெபம் பண்ணுற உபவாசம் இருக்குன்னு சொன்னேன், கண்ணீர் சொன்னேன், என்னமோ ஆண்டோட்ட பேசுகிறேன்னு சொன்னியே, உன்னால் பேச முடியுமா அப்படின்னு கேட்டேன். முடியாது. அப்புறம் ஆண்டோட்ட பேசணும். சரி, அப்படின்னா ஓன்ட்ட பேசுகிற ஆண்டவர் உண்மையான ஆண்டவராக இருந்தால் என்கிட்டையும் பேசட்டும். யார் ஆண்டவர்? ஆண்டவர்னு ஒரு இந்து குடும்பத்தை வந்த பொண்ணை பார்த்து கிறிஸ்துவ குடும்பத்திலே பாரம்பரியமாக பிறந்து வளர்ந்தேன். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உண்மையான ஆண்டவராக இருந்தால் என்கிட்டையும் பேச அந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறேன்னு ஒரு சவால் விட்டு அவங்களும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு வழக்கத்தை விட அதிகமாக சபைக்கு சென்றார்கள். நன்றாக ஜெபித்தார்கள். வழக்கத்தை விட சபைக்கு சரியான நேரத்தில் சென்றார்கள். புரிஞ்சுதா? இப்படி பண்ணாங்களா? சபைக்கு சரியான நேரத்தில் சபைக்கு போய் நல்ல ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து எல்லா காரியத்தையும் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. உடனே வழக்கம் போல் அவங்க சர்ச்சைக்கு போயிட்டாங்க. நானும் வழக்கம் போல் என்னோடய நண்பர்களும் சேர்ந்து சீட்டு விளையாட போயிட்டேன். சீட்டு விளையாடிட்டு வர்ற வழியில் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். 2 சாப்பாடுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. வர்ற வழியில் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். நல்ல ஒரு தூக்கம். 4 மணி இருக்கும். கதவு தட்ட சத்தம் கேட்டது. நானும் என் மனைவியும் கதவை திறந்து பார்த்தோம். என்னுடைய சபையினுடைய போதகர் மற்றும் மூப்பர் இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சர்ச்சில் பாஸ்டருக்கு அடுத்து இருப்பாங்க, செக்ரட்டரி இருப்பாங்க, அல்லது அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருப்பாங்க. அவங்க விசுவாச பிள்ளைங்களாம் ஒரு 5-6 பேர் வீட்டுக்கு வந்தாங்க. அன்போடு உபசரித்து காப்பி டீலாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன பாஸ்டர் திடீர்னு வந்திருக்கீங்களா, என்ன விஷயம்? என்ன பிரதர் மறந்துட்டிங்களா, இந்த மாதம் நம்ம சர்ச்சில் ஆண்டு விழா வருதுன்னாங்க. ஐயோ ஆமாம் பாஸ்டர் மறந்துட்டேன். சரி கவலைப்படாதீங்க பாஸ்டர், நான் வழக்கமாக கொடுக்குற டொனேஷனை கொடுத்துட்றேன் அப்படின்னு. நிறைய பேர் பாஸ்டர்ஸ்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா டொனேஷனுக்கும் காணிக்கைக்கும் தான் வாராரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு வரல? உங்களுடைய பலவீனங்களுக்காக, தேவைகளுக்காக, சமாதான குறைவுகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு மட்டும்தான் வராங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா நாங்கள் காணிக்கை டொனேஷனுக்கு வரல, வேறு ஒரு காரியத்துக்கு வந்துருக்கோம். நாங்கள் என்ன அப்படின்னு ஆண்டு விழாவோடு சேர்ந்து இந்த மூப்பர்கள் சொன்னோம் இல்லையா, அவங்கள தேர்ந்தெடுத்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க. குழந்தை பிரதிஷ்டை மாதிரி அது ஒரு அபிஷேகம் பண்ணி நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு மூப்பராக இருங்கன்னு சொல்லி ஒரு 2 பேரோ 3 பேரோ அல்லது ஒருத்தரோ 5 பேரோ எடுத்து வைப்பாங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனை சேர்ந்து 2 ஃபங்க்ஷனாக வருது அப்படின்னா, 2 ஃபங்க்ஷனாக வருதா, கவலைப்படாதீங்க, நான் டொனேஷனை டபுளாக தரேன் அப்படின்னு. நீங்கள் டொனேஷன்லேயும் இருங்க, நாங்கள் டொனேஷனுக்கு வரல, வேற ஒரு காரியத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் என்ன ஏன் சொல்கிறீங்க, ஆண்டு விழாவுக்கும் வரலங்கிறீங்க, மூப்பர் பிரதிஷ்டைக்கும் வரலங்கிறீங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க, முதல்ல அதை சொல்லுங்கள் அப்படி. ஐயா உங்களை தான் ஏன் மூப்பராக போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. தான் அல்லையிலேயே சொல்லணும். நான் அல்லையிலேயே சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி பார்ப்போம், யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா சும்மா அல்லையிலேயே அப்படி போனோம், எல்லாரும் அல்லையிலேயே வாங்கினா அவங்க முடிச்சிருவாங்க. நாங்கள் சொன்ன அப்படி இந்த மாதிரி நேரத்தில் உங்களை தான் மூப்பராக போட்டிருக்கோன்னு சொன்னாங்க. இப்போதான் வரணும். சரி எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. அப்போது நானும் சந்தோஷமாக சரின்ட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. போன உடனே என் மனைவி அப்படியே ஒரு பார்வை பார்த்து,
என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் பாட்டில் மூப்பரை ஒன்று சரின்ட்டீங்க. ஆனால் மூப்பர்னா எவ்வளோ பெரிய பெருமையான விஷயம் தெரியுமா? சர்ச்சில் எல்லா விஷயத்துலையும் நான் தான் முன்னால் நினைப்பேன். ஆண்டு விழா வந்தால் பேட்ஜ் கொடுப்பாங்க. எந்திக்காத, சத்தம் போடாதன்னு விரட்டுவேன். ரோட்டில் போனால் போதும், பைக்கில் இந்த மூப்பர் போகிறப்ப, ஐயா மூப்பரையா ஸ்தோத்திரம். பெருமை. ஏற்கனவே எனக்கு பெருமைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் பெருமைக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கிட்டீங்களோ அப்படின்னாங்க. ஏன்னா ஆமாம் அப்படின்னு. சரி, பெருமை தான். மூப்பர்னா மதிப்பு மரியாதை பெருமை இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மூப்பராக இருக்கணும்னா எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் சர்ச்சைக்கே ஒழுங்காக வர்றதில்லை. நான் ஒழுங்காக போகிறேன், எல்லா ஆராதனையும் கலந்துக்கிறேன், சரியான நேரத்தில் கலந்துக்கிறேன், ஜபிக்க உபவாசம் எல்லா விஷயத்துலையும் நான் கரெக்டாக இருக்கேன், காணிக்க தசம பாகத்தை ஒழுங்காக கொடுக்குறேன். அதனால் என்ன பார்த்து உங்களுக்கு பதவியை கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எனக்கு கைகால் ஆடுது, தெரியாதனமாக ஒத்துக்கிட்டமே, இப்போ வேண்டாத சொல்ல முடியல, ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகி போச்சு. என்ன செய்யன்னு தெரியாமல் குழப்பத்தோடு நடுக்கத்தோடு சென்று படுத்து தூங்கிட்டேன். நடுராத்திரியிலே ஆபிரகாமே என்று ஒரு சத்தத்தோடு தேவன் என்னோடு பேசினார். எனக்கு புரியல, யார் தான் இந்த நேரத்தில் நம்மளை கூப்பிட்றான்னு சொல்லி எந்திரிச்சு அங்கே பார்த்தேன், யாரையும் காணும். ஜன்னலை திறந்து பார்த்தேன், கதவை திறந்து பார்த்தேன், யாருமே இல்லை. சத்தம் கேட்டுச்சு சொல்லி என் மனைவியை பார்த்தேன், அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை முழிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஆம்பளை பொருள் கிடையாது இல்லையா, அதனால மறுபடியும் படுத்துட்டேன். மீண்டும் ஒரு தெளிவான ஒரு சத்தத்தோடு என் ஞானத்தில் தேவன் பேசினார். மகனே, பதவிக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கிட்டியே, இப்போ நீ வேண்டான்னு சொல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்கிறார். அன்று உயிரோடு பேசிய தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்படியே முழங்கால் படியிட்டேன். என் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டேன். ஆட்டுக்குட்டியார் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். 26 ஆண்டுகளமாய் ஆகிறது. எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் கர்த்தருக்காய் வாழ்ந்து வருகிறேன். சில பேருக்கு ஆண்டவர் பதவியெல்லாம் பிடிங்கிடுவார், சொத்து பத்துக்கெல்லாம் பிடிங்கிடுவார், ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் விட்டு தான் ரசிக்கப்பட வைப்பார். ஆனால் எனக்கு பதவியை கொடுத்து ரசிக்கப்பட வச்சார். சரி, இப்போ சொல்லுங்கள், சென்னைக்கு வரும்போது எப்படி வந்தேன்? அம்மாது கத்தி சொல்லுங்களேன். கத்தியோடு வந்தேன். அது ஒருபுறம் கற்கொள்ள பட்டயம், இப்பொழுது இருபுறம் கற்கொள்ள பட்டயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இல்லையா? இப்பொழுது மணவாட்டி சுவிசேஷ ஊழியங்கள் சொல்லி ஒரு தனிப்பட்ட ஊழியத்தையும் அருமையான ஒரு எவாஞ்சலிஸ்ட் குரூப்போடு சேர்ந்து தமிழ்நாடு முழுவதுமாகவும் ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி மற்றும் இலங்கை தேசத்திலும் 1 மாத காலத்தையும் ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இல்லையா? பலவீனங்கள், அநேக பலவீனங்கள் உண்டு. எல்லா பலவீனத்தின் மத்தியிலும் இந்த 62வது வயதிலும் கர்த்தர் எனக்கு ஊழியத்தை செய்ய கிருபை கொடுத்திருக்கிறார். இல்லையா? மனைவியும் பலவீனங்களோடு சின்ன சின்ன ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு மகன் உண்டு. சோத்திரம். சரி, ஒரே ஒரு மகன் உண்டு. அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு 14ஆம் தேதி மே 12ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டான். அவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. கல்யாணம் செஞ்சு வச்சுட்டான். நேரடியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இல்லையா? இயேசுவை பின்பற்றணும்னா என்ன செய்யணும் சொல்றாரு? அவன் சிலுவை எடுத்துட்டு என் பின்னால வா அப்படிங்கிற இதான் அர்த்தம். என்னை பின்பற்ற வாங்குற. இயேசுவை பின்பற்றணுன்னோட நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் செய்கிற மாதிரியே நம்ம செய்யணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த டிஜி சரண் ஐயா மீட்டிங் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. அவர் பார்த்துருக்கீங்கன்னா பேசும்போது அப்படியே கண்ணாடி மூடிட்டு பேசுவார். பார்த்துருக்கீங்களா? சேரோ ஏசுடன் நான் பேசுறேன் எடும்பார். கண்ணை மூடுவார். பார்த்துருக்கீங்களா? தூத்துக்குடியில் ஒரு ஊழியக்காரன் அதே மாதிரி கண்ணை மூடி பேசுகிறார். இதுதான் பின்பற்றுறதா? பின்பற்றுறது இதுவா? திரைப்படங்களில் பார்த்தா பெரிய பெரிய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா சீரட்டை தூக்கி போடுறாங்க, வாய் எங்கேயும் சுற்றி வந்து வாயில் நிற்கிது. அதை பின்பற்றுறான். பையன் அம்மா கேட்குறாங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற? சும்மா இருப்பா, ஏன் வழி தனி வழி அப்படிங்க. அவன்கிட்ட கேட்டால் அவன் வழி தனி வழியா? சரி, உனக்கு பின்னால் வழி இருக்குது, அப்படி வெளியே போயிரு அப்படின்ட்டாங்கன்னா என்ன ஆகும்? சோத்திரம்.
அப்போ பின்பற்ற விரும்பினா அவரை போல ஆக்ஷன் பண்ணி பண்ணுறதில்ல, அவர் என்ன செய்தாரோ அதை போல நாம் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிய வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன என்ன பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துட்டு என் பின்னால் வாங்குறார். சிலுவைனா என்ன? யாருமா? சரி, அந்த மாதிரி சொன்னாங்க அவங்களுக்கு பரிசு. ஆனால் அது கிடையாது. தன் சிலுவை எடுத்துன்னா பாடுகள். ரைட், பாடுகள் கரெக்ட், ஓகே, பாடுகள் கரெக்டு தான். தன் சிலுவை எடுத்து சிலுவை எடுத்து என் பின்னால் வான்னு சொல்கிறார். அப்போ இயேசு எந்த சிலுவை எடுத்துகிட்டு போனார்? தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து அப்படின்னா தன்னுடைய பாடுகளின் அர்த்தம், அப்படி தானே? அப்போ இயேசு தன்னுடைய பாடுகளையும் சுமந்துட்டு வந்தார். புரியுதா? சிலுவைங்கிறது பாடுதான். ஆனால் தன் சிலுவை என்ன? அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவைன்னா என்ன? இயேசுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவைன்னா என்னது? நம்மளுடைய பாரங்களை அவர் சுமந்தார். மற்றவர்களுடைய பாரங்களை சுமப்பது தான் சிலுவை. அதான் அவனுடைய சிலுவை. உங்களுக்கு சிலுவை எதுன்னா நீ மற்றவங்க பாரத்துக்காக ஜெபிக்கிற பார்த்தீங்களா, அதுதான் சிலுவை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இல்லை, தூங்குன மாதிரியே உட்காந்துருக்கிறீங்க. பாப்பா முதல்ல வந்து நல்லா கைத்தட்டி பாடிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, நல்லா பாடுறாங்க, சந்தோஷமாக பார்த்துட்டு திரும்பி பார்க்க தூங்கிக்கிட்டு. ஒரு சபையில் ஒரு வீட்டு எல்லாம் தெருக்குள்ளெலாம் சபை வந்துட்டு பார்த்தீங்களா? தெருக்குள்ளெல்லாம் சபை வந்து நான் பேசுகிறதுனால நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெருவுக்குள்ளே சபை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு சபைக்கு பக்கம் 4 வீட்டு தள்ளி ஒருத்தன் நைட் டியூட்டி பார்க்குறவன் போயிட்டு வந்து காலையில் போய்ட்டு தூங்குவானா. அன்றைக்கி சனிக்கிழமை போயிட்டு வந்து காலையில் தூங்குறான். டம்முன்னு சத்தம். அவனுக்கு வெறுப்பாயிட்டு, என்னென்னா வாரம் இதே தொல்லையாக போச்சு. எப்போ பார்த்தாலும் அல்லையா அந்த மகிமை அவனுக்கு தெரில. என்ன செய்யறான்? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். போலீஸ் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு போலீஸ் வந்துச்சு. என்னப்பா அப்படிங்க? நீ தாங்க? ஆமாங்க. பாருங்க, கற்று 4 வீடு தள்ளி தான் சர்ச் இருக்கு. பயங்கர சத்தம். என்ன சொல்கிறேன்? ஆமாம், தூங்க முடியல, நைட் டியூட்டி போயிட்டு வந்து நீங்கள் ஏதாவது கேளுங்கன்னு சொன்னால் போலீஸ்கார் சரி வார் கூப்பிட்டு போகலான்னு கேட்கல. நீ வாசல்கிட்ட போய் நிற்கிறாரு போலீஸ்கார். வெளியே வாசல்கிட்ட இருந்து உள்ள அடியே ஒரு ரவுண்டு பார்க்குறாரு. இங்கே பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிவிட்டு அவனை பார்க்குறாருன்னா போலீஸ் நிற்கிறாருன்னு சொல்லி சரி ஏதோ கேட்டால் பதில் சொன்னீங்களான்னு இவர் நடந்துகிட்டே இருக்கார். அவர் பார்த்துட்டே இருந்தவர் போலீஸ்கார், தம்பி கொஞ்சம் வாப்பான்னு அவனை கூப்பிட்டு போகிறார். கொஞ்சம் தூரம் போனோன்னு ஒரே அட்டி அவனை செவுட்டுவாங்க. இல்லைங்க, என்ன அடிக்கிறீங்க? சத்தம் போட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீங்கள் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி என்னையே அடிக்கிறீங்கன்னு. நீ என்னடா கம்ப்ளைண்ட் பண்ணேன்? அவங்க வந்து சத்தம் போடுறாங்க, எனக்கு நைட்டில் தூக்கம் இல்லை, காலையில் வந்து படுத்தா தூக்க முடியல, தூங்க முடியாமல் நான் கஷ்டப்படுறேன், அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அறிவு இருக்கா? அவ்வளோ சத்தம் போட்டு உள்ள பிரசங்கம் பண்ணுறாங்க. சர்ச்சில் எவ்வளோ 4-5 பேர் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? எவ்வளோ அருமையாக தூங்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்றையும் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. போடா அப்படின்னு வட்டி விட்டா தூங்கக்கூடாது என்னம்மா? சோத்திரம். சரி, நம்ம சிலுவை என்பது மற்றவருடைய பாடுகள். இயேசு நம்மளுடைய பாடுகளை தான் அவர் என்ன செஞ்சார்? நம்மளுடைய பாடுகளை சுமந்து அவர் துக்கங்கள் எல்லாம் என்ன செய்யறாராம்? போக்குனார்னு சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுது. அப்போ பாடுகள், மற்றவர்கள் பாடுகளை சுமப்பது தான் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவுள். அதுதான் இயேசுவை பின்பற்ற கடவுள். இயேசுவை முன்மாதிரியாக, இயேசுவை ரோல் மாடலாக வைக்கிறோம்னா அப்படிதான் சரி. அவர் செய்ததை போல வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் இதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கான்? இங்கிலீஷில் போட்டதுனால அவன் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கான்? ஓ, இயேசுவை போல் நம்மளும் சிலுவை சுமந்து அவரை பின்பற்றலாம் போலன்னு சொல்லி அதே அளவுக்கு சிலுவை செஞ்சு, அதே மரக்கட்டையில் செஞ்சு, அதே வெயிட்டு எல்லாம் உயரம் அதெல்லாம் எல்லாம் அதே மாதிரி செஞ்சு, ஆணிலாம் இவ்வளோ நீளம் இருக்கும், எல்லாம் அதே மாதிரி செஞ்சு அடித்து அவனை சிலுவையை தூக்கிட்டு வந்து கூட 4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து அதே மாதிரி அதை அந்த ஒரு மலையில் வந்து நட்டி நீ அடிங்க, சிலுவையில் அடிங்கன்னு சொன்னால் அவன் முடியாத, இல்லை நீ அடி, நான் இயேசுவை பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நுப்பாட்டி அவனை சிலுவையில் அரைஞ்சி நுப்பாட்டினாங்களாம். ஒரு 1/2 மணி நேரத்தில் போலீஸ்காரன் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. புரிஞ்சுதா சொல்கிறது? சிலுவை என்ன? அது தூக்குறது அது இல்லை, மற்றவர்களுடைய பாடுகளை நாம் சுமக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை போடி ஆண்டவரை நோக்கிறோம். பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட பிள்ளைகளோட பேசும்படியாய், வார்த்தைகள் மூலமாய் சில ஆலோசனைகளை சொல்லும்படியாய் கர்த்தர் தாமே அடியன் மூலமாய் கொடுத்த கிருபைகளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இது ஒரு தனி மனிதனுடைய பிரசங்கம் அல்ல, தனி மனிதனுடைய பிரசங்கம் அல்ல, தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே விளங்கும்படியான கிருபையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய செவிகளையும் இருதயங்களையும் நீர் திறந்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போ சிலுவை என்பது மற்றவருடைய பாடுகளை நாம் சுமக்க வேண்டும்.
அதுதான் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் உனக்கும் பரிசு உண்டுமா? சொல்லுங்க. கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவபலனா இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு பரிசு உண்டு. சொல்றவங்களுக்கு மட்டும்தான் பரிசு. கடைசியில் சொல்லாதவங்க வந்து எனக்கு ஒன்று கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்காதீங்க, தரமாட்டேன், ஓடியே போயிடும் அந்த பக்கம் பைக் எடுத்துட்டு. கெட்டு போனவர்களுக்கு அது பைத்தியமா இருக்குது, இப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கு எப்படி இருக்கான்? தேவ பலனா இருக்கிறதா. அல்லேலூயா. இதுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். கெட்டு போனவங்களுக்கு அது பைத்தியமாக தான் தெரியும், ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு தான் அது வந்து தேவபலனா இருக்கும். ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகனை ஏதோ ஒரு காரியத்துக்காக அடிச்சிடுறாங்க கம்பு வச்சு. அவன் என்ன பண்ணுறான், ஓடுறான். இந்த அம்மா விரட்டுது, விரட்டி நில்லுடா, மாட்டினேன் மவனை உன்னை கொன்னே விட்டேன், புடுற நில்லுறா அப்படிங்கிறான். ஓடிட்டே இருக்கான், சுற்றி ஓடுறான், தெருக்குள்ள ஓடி. கடைசியில் பார்த்தா அந்த பஞ்சாயத்து மரம்னு ஒன்று இருக்கும், பெரிய ஒரு அரசம். கட்ட 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 மேலே ஏறிட்டான். ஏறி உச்சி கொம்பில் போய் உட்காந்துட்டான். மரியாதை இறங்கி வா, இல்லைன்னா பிச்சிடுவேன். அதெல்லாம் இறங்க முடியாது, போம்மா, இறங்கிக்கிட்டு சாப்பிட தானே பெறுவேன், அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நைட் ஆகிடுச்சு, ஆளை காணும், லேட் ஆகிடுச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு. என்னடா பையன் சாப்பிட பசி தாங்கம்மாண்டான்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. விரட்டு நேரம்லாம் தேடி கடைசியாக போய் அந்த மரத்துக்கிட்ட பார்க்குறாங்க. இங்கே தானே கடைசியாக வந்தான், மரத்தில் தானே ஏற வேலை பார்க்குறான், மேலே தான் உட்காந்துருக்கு. ஏடா இன்னுமா நீ மேலே உட்காந்துருக்கு, இறங்கி வாங்கம்மா அப்படிங்க. என்னடா தெரியாம அவசரத்தில் ஏறிட்டம்மா, எனக்கு இறங்க தெரியல. என்னவா அவசரத்தை கடகடன்னு ஏறிட்டான், இறங்க தெரியல. எப்படியா இறங்கி வாடா. இல்லைம்மா என்னால் இறங்க தெரியலம்மா, நான் இறங்க மாட்டேன், நான் சொல்கிறேன், இறங்க தெரியல அப்படிங்க. சரி, வீட்டுக்காரரை கூப்பிட்டு வராது. அவன் ஏய் பரவாயில்ல இறங்கடா, கீழே விழுந்தா நான் பிடிச்சி. ஆமாம், கீழே விழுந்தா நீங்கள் பிடிப்பீங்க, ஏன்காக உடஞ்சு யார் பாப்பா, என்னால் இறங்க தெரியல. அப்புறம் பெரியவரை கூப்பிட்டு வந்தாங்களா, அவர் மீசை கொண்டு, தம்பி இடம் தெரியும் இல்லையா அப்படின்னாரா. தாத்தா எனக்கு இறங்க தெரியல தாத்தா, இறங்க மாட்டேன்னு சொல்லல தாத்தா. ஒரு போலீஸ்காரரை கூப்பிட்டு வந்தாங்க. அப்படின்னா நான் வந்து, சார் எனக்கு இறங்க தெரியல சார், நான் இறங்க மாட்டேன்னு சொல்லல சார். என்னன்னு பார்த்தேன், கடைசியில் பார்த்தா அந்த ஊரில் ஒரு சர்ச்சி பாதிரியாரை கூப்பிட்டு வந்தாங்க. பார்த்துருக்கீங்களா, பாதிரியார் பெரிய அங்கி போட்டு பெரிய சிலுவை போட்டிருப்பார். பார்த்தாராம் பாதிரியார். எல்லாரும் சொல்லி கேட்டாங்க, நீங்களா சொல்லுங்க பாஸ்டர். அவர் பார்த்தாராம், பார்த்து பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேரானே ஆமென் அப்படின்னாராம். சடன்னு இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்து எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். பரவாயில்லையப்பா இறங்கி வந்துட்டானே அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனோம். அம்மா வந்து, ஏன்டா அப்பா சொன்னால் கேட்கல, பெரியவர் சொன்னால் கேட்கல, போலீஸ்காரர் சொன்னால் கேட்கல, பாதிரியார் சொன்னோன்னு எப்படி வந்தேன். அடடி போமா, இறங்கி வா, இல்லைன்னா மரத்தை வெட்டிடுவேன்னாரு. கெட்டு போனவங்களுக்கு பைத்தியமாக தான் இருக்கும். ஆனால் அவர் என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணி தான் அவர் கரெக்டாக தான் செஞ்சுட்டு போனார். அவருக்கு தேவமாக இருந்தது, மற்றவங்களுக்கு அது பைத்தியமாக தெரியுது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ அந்த சிலுவை, மற்றவருடைய பாடுகளை சுமப்பதுதான் ஆண்டவருக்காய் நாம் சுமக்கக்கூடிய சிலுவை. வாசிக்கலாம், ஒரு சம்பவத்திலிருந்து காரியங்களை பார்க்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னதே திமிரு பிடிச்சி அலையிறானா, திமிர்வாதக்காரரை பரவாயில்ல, ஆனால் நீ தான் படிக்கணும். நான் சும்மா காமெடிக்காக தான் சொல்லுவேன். படிக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா, சொல்கிறேன். போதும், அவனுக்கு ஒரு பரிசு இருக்குது. நான் தான் சொன்னேன், தப்பாக வாசித்தாலும் பரிசு உண்டு. அவன் தப்பாக வாசிக்கல, திணறி தான் வாசித்தான். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரன் என்ன செய்கிறாங்க, தூக்கிட்டு வராங்க. இந்த சம்பவம் நம்மளுக்கு ஒரு தெரிந்த ஒரு சம்பவம், சரியா? அந்த திமிர்வாதக்காரனுக்கு உடல்நிலை சரியில்லை. திமிர்வாதம் என்றால் வாதம், முடக்குவாதம் மாதிரி உடம்புல திமிர்வாதம். வாதம் அப்படின்னா சில குறிப்பிட்ட பகுதி, கையில் காடு. திமிர்வாதம்னா உடம்பு பூரமே மரத்து போயிடும். அவனால் என்ன கோவம் ஸ்டேஜ் மாதிரி அசைய கூட முடியாது. அவனை ஒரு 4 பேர் என்ன செய்கிறாங்க, தூக்கிட்டு வராங்க. யார் அந்த 4 பேர்? இன்னைக்கு செய்தி அதுதான், செய்தியின் தலைப்பே 4 பேர் தான். யார் அந்த 4 பேர்?
அங்கே தான் அதான் இந்த 4 பேரில் யார் மற்றவங்க தான் 4 பேர் யார் தனித்தனியாக சொல்லுங்கள். ஸோ சரி ஓகே. இதான் இன்னைக்கு தலைப்பு, செய்தி தலைப்பு 4 பேர். என்ன பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது பையன் வந்து ஏதாவது பையன் ஒழுங்காக முடிய விட்டுறா, 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஸ்கூலுக்கு போகும்போது ஒழுங்காக ட்ரெஸ் போட்டு போ பிள்ளை, ஏன் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போகிறேன், 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா? கடலில் இறந்ததுக்கப்புறம் தூக்கிட்டு போகிறது எத்தனை பேர்? 4 பேர். அது 4 பேருங்கிறது ஒரு ஒரு முக்கியமான வார்த்தை. பைபிள் எப்படி 7ங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை பூரணமாக இருக்குதோ அதே மாதிரி இந்த 4ங்கிற வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை தான். 4 4 4 அப்படிங்கிற 4 பேர் யார்? நீங்கள் யாராவது ஒருவர் மூலமாக தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்குறீங்க இல்லைங்களா? இல்லை நான் பரம்பரையாக வந்தானே உங்கள் பரம்பரை கிறிஸ்டின், அந்த பரம்பரை மூலமாக நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. சரியா? முதல்ல உங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவு 4 பேரில் ஒரு ஆடு இரத்த சம்பந்தமான உறவு. உங்கள் அம்மா அப்பா போகிறதுனால நீ வந்திருக்கலாம், தாத்தா பாட்டி போனதுனால உங்கள் அம்மா அப்பா வந்திருக்கலாம், அதுக்கு மேலே வந்திருக்கலாம், அல்லது அவங்க பரம்பரை யாரோ ஒருத்தர் உங்கள் ரிலேஷன் சைடு, அல்லது உங்கள் அண்ணன் ஃபேமிலி மூலமாக நீங்கள் வந்திருக்கலாம், அல்லது உங்கள் தங்கச்சி மூலமாக வந்திருக்கலாம், மாமியார் மூலமாக வந்திருக்கலாம். யாரோ ஒரு உறவு முறையின் மூலமாக இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்களாம் இங்கே வர முடியாது. பரம்பரையாக உட்கார்ந்துருந்தால் அது பரம்பரை மூலமாக, உறவின் மூலமாக அந்த உறவின் முறைவாக வருவது அந்த 4 பேரில் முதல் ஆள். எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க எனக்கு தெரியாது, நீங்களே யோசிச்சு. 2வது உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, பக்கத்து வீடு, எய்த்த வீடு, மாடி வீடு, ஹவுஸ் ஓனரு, யாரோ ஒருத்தர் உறவு இல்லாதவன் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, அவங்க மூலமாக நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வந்தால் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் இல்லையா சொல்லி கூட்டு வர்றது உறவு முறை இல்லாத அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள். 3வது உங்கள் சபையின் விசுவாசி மூலமாகவே நீங்கள் வந்திருக்கீங்க. பக்கத்தில் வந்திருப்பா, இவங்க தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. 3வது 4வது உங்கள் சபை போதகர் உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்திருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்துட்டு போயிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா என்னன்னு தெரியல, பக்கத்து வீட்டுக்கு போயிடுவார். ஆண்டவர் என்னை எங்கே போக சொல்கிறார், போனால் அங்கே என்ன செய்வாங்க, எதிர்பாராமல் தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. அது ஏதோ பிரச்சனை இருப்பாங்க, ஏதோ பிரச்சனை இருக்கீங்கம்மா, நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறேம்மா, நீ உண்மை சர்ச்சைக்கு வரணும்னு அவசியம் இல்லை, நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன், ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, உங்களுக்கு பிரச்சனை மாறிடும், ஆண்டவர் மாற்றி கொடுப்பாரு, சர்ச்சைக்கு வந்துடுவாங்க. இல்லையா? இந்த 4 பேரில் ஒருத்தர் மூலமாக தான் சர்ச்சில் நம்ம இன்னும் வந்து உட்கார்ந்துருக்குறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 4 பேரில் யாராக நீங்கள் இருக்கிறீங்க? உங்கள் உறவு முறையாக உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் அம்மா அப்பாவையோ சித்தப்பாவையோ பெரியப்பாவையோ இங்கே கூட்டு வந்திருக்கிறீங்களா? அல்லது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, எய்த்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லி, ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி கூட்டு வந்திருக்கிறீங்களா? அல்லது நீங்கள் கூட்டு வந்ததுனால அவங்க விசுவாச பிள்ளை ஆயிருக்காங்களா? உங்கள் போதவர் கூட்டு வந்திருப்பார், அதில் மாற்றமே இல்லை. இந்த 4 பேரில் யார் அது ஒருத்தராக நீங்கள் இருக்கீங்களா? இந்த 4 பேரில் நீங்கள் யார்? 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள் கட்டில். பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் தூக்கிட்டு வராங்க. அடுத்த வசனம் வாசிப்பான். அதுக்கு அடுத்த வசனம், ஜன கூட்டத்தின் நிமித்தம், கூட்டம் நிறைய இருக்கிறாங்க, அவர் பக்கத்திலேயே வர முடியாதபடி கூட்டம் நிறையா இருக்கிறதுனால கீழே கூட என்ன செய்ய முடியல, அவங்க அவரை தூக்கிட்டு வர முடியாதனால என்ன பண்ணுறாங்க, கூட்டம் நிறையா இருக்குன்னு சொல்லி மேலே கூரையை பறித்து கட்டில் வழியாக திறப்பாக்கி உள்ளே இறக்குறாங்க. இல்லையா? அந்த சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? கூட்டம் நிறையா இருக்காங்க, சேரக்கூடாதபடி அந்த கூட்டம் யாரு? எந்த கூட்டம் வாசலில் நிற்குது? இயேசு வந்து உள்ள வீட்டில் இப்போ வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, வாசலில் கூட்டம் இருக்குது, சரியான கூட்டம், உள்ள அவரோட போய் பார்க்க முடியாது, அதனால தான் கூரையை பறித்து இறக்குறாங்க. கூட்டம்லாம் யாரு? வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். சில பேர் வந்து சர்ச்சைக்கு வந்து ஏனோ தானோன்னு வரான், ஏதோ வந்தால் போதும், சண்டே சர்ச்சைக்கு வந்தால் போதும், இல்லைன்னா பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்பாரு, பக்கத்து வீட்டுக்காரி தப்பாக நினைப்பா, இப்படிங்கிற எண்ணத்தோடு வர்ற கூட்டங்கள் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லலை, வர்றவங்களுக்கு சொல்கிறேன். வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் நிற்கிற வாசலில் மறித்து நிற்கிற கூட்டத்தில் ஒரு கூட்டமானது வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். இன்னொரு கூட்டம், ஆண்டவர் என்னமோ அற்புதம்லாம் செய்கிறாராமே, மேஜிக் செய்கிறாராமே, அற்புதத்தை அவங்க மேஜிக் செய்கிறாராமே, என்னதான் பண்ணுறாருன்னு பார்ப்போம்.
சில பேர் உள்ளே வந்து உட்கார்ந்துருப்பாங்க, என்ன நடக்குன்னு பார்ப்போம், உள்ள என்னதான் நடக்குதா, என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்படி வந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஒரு சில கூட்டங்கள் ஆண்டவர் நமக்கும் ஏதாவது செய்ய மாட்டாரா, நம்ம அற்புதம் நம்மளுக்கு செய்ய மாட்டாரா, எனக்கு விடுதலை கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டமானது ஆண்டவரை குற்றப்படுத்துகிற ஒரு கூட்டம் அந்த நேரத்தில் இருந்தது. இயேசு எப்படியாவது குற்றப்படுத்தி அங்கே ராஜா கிட்ட பிடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லி அப்படி குற்றப்படுத்துகிற கூட்டமும் சபைக்குள்ள இருக்கும். பிசாசானவனை அனுப்பியிருப்பான். பேசுறது வார்த்தையில் ஏதாவது தவறு இருக்குதா, அரசாங்கத்தை பற்றி எதுவும் சொல்கிறானா, கட்சை பற்றி எதுவும் சொல்கிறானா, ஸ்தாபனங்கள் குறிப்பிட்ட ஸ்தாபனங்கள் நமக்கு எதிர்ப்பாக இருக்குது அதை பற்றி சொல்கிறானான்னு குற்றப்படுத்துகிற ஒரு கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் இருக்கிறான். இந்த 4 பேரில் எந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க? இந்த 4 கூட்டத்தில் மேலே தூக்கிட்டு வந்த 4 பேரில் ஒரு ஆளாக இருக்கிறீங்களா, அல்லது இந்த கூட்டத்தில் 4 பேராக ஒரு ஆளாக இருக்கிறீங்களா? அது யாராக இருந்தாலும் சார், யாராக இருக்கணும்னு கடைசி. அப்போ அவர் தூக்கிட்டு வராங்க, உள்ள கூட்டம் நிறையா இருக்கிறனால சேரக்கூடாதபடிக்கு கூரையை பிரித்து இறக்குறாங்க. வாசிப்பா தொடர்ந்து. போதும். யார் விசுவாசத்தை பார்க்குறாரு? அந்த தூக்கிட்டு வந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு மீதி காரியத்தை அப்புறம் படிக்கலாம். கடைசி என்ன நடக்குது? அவனை சுகப்படுத்திடுறார் இல்லையா? யார் விசுவாசத்தை பார்த்து சுகப்படுத்துறாரு? இந்த 4 பேர் யார் தூக்கிட்டு வந்தாங்களோ அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தான் புதிதாக வந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது, விடுதலை கிடைக்குது, பலன் கிடைக்குது. அல்லேலூயா. அவங்க விசுவாசத்தை தான் முதல்ல பார்க்குறாரு. அந்த 4 பேராக நாங்கள் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு விசுவாசம் தேவை. அல்லேலூயா. இந்த சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம இந்த பிள்ளைங்களை கூட்டு போகிறோமே, ஆண்டவர் கண்டிப்பாக சுகத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். அச்சோ கொடுக்கலன்னா இவன் நம்மளை திட்டிடுவாளே, அந்த அவிசுவாசம் இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனையானாலும் சரி, என்ன போராட்டம் ஆனாலும் சரி கூட்டுவாங்க. ஆத்ம ஆதாயப்படுத்துங்க. 4 பேரில் ஒருத்தராக மாறுங்க. நீங்கள் மாற மாற கடைசியாக போகிறதா நீங்களே மாறிடுவீங்க. அதான் 4வது ஆள் கூட்டு வரணும். அந்த சோத்திரம். அப்போ அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட பலனை சொல்லி நீங்கள் கூட்டு வந்தால் உங்கள் விசுவாசத்தை பார்த்து தான் அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அப்போ எங்களுக்கு கிடைக்காதா? உண்டு. கடைசியாக வரும். அப்போ ஆண்டவர் பார்க்கறது அவங்க விசுவாசத்தை தான் பார்க்குறாரு. அப்போ விசுவாசம் முதல்ல என்ன, எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் தான் நீங்கள் அவங்களை கூட்டு வர முடியும். விசுவாசம் என்ன? நம்பிக்கை. உலகபரமான காரியத்தின்படி அதற்கு விளக்கமானது நம்பிக்கை. வேதத்தின்படி அதற்கு விளக்கம் சொன்னீங்கன்னா பரிசு. யாருமா அதை? சார் சொல்லுங்க. கரெக்டு தான். முதல்ல எதை சொல்லிட்டு அதை சொல்லணும். நம்பப்படுகிற உறுதியும். எபிரேயர் 11:1 படிங்க. எபிரேயர் 11:1. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படும் நிச்சயமா இருக்குதுன்னு 11:1 போட்டுருக்கு. சரிதானே பிள்ளைமா? அப்போ சரிதானே அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். ஒரு வார்த்தையானது 2 அர்த்தங்கள் இருக்கிறது. விசுவாசங்கிறது நம்ம பொதுவாக சொல்றது நம்பிக்கை. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் 2 அர்த்தம் இருக்கு. நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். அது என்ன நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம்? பார்த்தீங்கன்னா வேதத்தில் நிறைய வசனங்களுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கும். குறைஞ்சபட்சம் நிறைய அர்த்தம் இருக்கும். குறைந்தபட்சம் 2 அர்த்தம் இருக்கும் ஒரு வார்த்தைக்கு. இப்போ நான் அந்த திண்டவாதக்கார செய்தியை வச்சு நான் ஒரு செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதே சம்பவத்தை வச்சு ஐயா இன்னொரு நாள் வேறு செய்தி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்புல அவருக்கு ஒரு மாதிரி ஆண்டவர் வெளிப்படுத்துவார், எனக்கு ஒரு மாதிரி வெளிப்படுத்துவார். 2 அர்த்தம் வந்துடுவானோ. உலகப்புறமான காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கும். குறைந்தபட்சம் 2 அர்த்தம் இருக்கும். சில வார்த்தைகளுக்கு இருக்காது. உலகப்புறமான வார்த்தைகள் வேதத்தில் இன்னும் இருக்கு. ஒரு பையன் பரீட்சை எழுத போயிருக்கு. பரீட்சை ஹாலில் போய் உட்கார்ந்துருக்கிறான்.
அவனுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, அப்படி வாங்குறான், அப்படி வைக்கிறான். ஆன்சர் எழுதுறதுக்கு ஒரு ஒயிட் ஷீட் கொடுக்குறான், பார்க்குறான், அப்படி வைக்கிறான், அப்படி படுத்து தூக்கிட்டான். என்ன பண்ணுறான்? ஆச்சரியர் பார்க்குறாரு, ஏன் தம்பி பரீட்சை எழுத வந்திருக்கியே, பரீட்சை எழுதாமல் கொஸ்டின் பேப்பரையும் ஆன்சர் பேப்பரையும் வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கியப்பா, ஏன்பா இப்படி இருக்கு? சார் சும்மா இருங்க சார், வீட்டில் எங்கள் அம்மா தான் சார் சொல்லி விட்டாங்க, இது கொஸ்டின் பேப்பரையும் ஆன்சர் பேப்பரையும் பார்த்துட்டு தூங்கணும்னு உங்கள் அம்மா சொன்னாங்களா? உங்கள் அம்மா என்னடா சொல்லி விட்டாங்க? சார் சும்மா இருங்க சார், கொஸ்டின் பேப்பரையும் ஆன்சர் பேப்பரையும் பார்த்த உடனே முழிச்சிக்கிட்டு இருக்காதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்களா? முழிச்சிக்கிட்டு இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? ஏன்டா யோசித்து எழுதுன்னு அர்த்தம். ஏன் நினச்சிட்டான் முழிக்க கூடாதுன்னா அப்போ தூங்கணும் போல தருதுன்னு தூங்கிட்டான். ஒரு வார்த்தை 2 அர்த்தம் வருது, நாம் எடுத்துக்கிறத பொறுத்தா இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்பப்படுகிற உறுதி அப்படின்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், இந்த ஆபிரகாம் இல்லை, வேதத்தில் உள்ள ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவியாகிய சாராளுக்கு குழந்தை இல்லை. 75 வயது வரைக்கும் அவளுக்கு என்ன செய்யலை? குழந்தை. ஆபிரகாமுடைய 75 வயதில் அவங்களுக்கு அதுக்கோட 1 2 5 வரை குறையாந்துருக்கலாம், எவ்வளோ வேணாலும் குறையாந்துருக்கலாம். ஆனால் இந்த ஆபிரகாமுக்கும் என்னுடைய மனைவி சாராளுக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம்னா 11 வருஷம் வித்தியாசம். சின்ன பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க என்னையோட பெரிய ஆள் மாதிரி இருக்காங்க. சோத்திரம். ஊரில் இருக்காங்க, தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. சரி, அப்போ ஆபிரகாமுடைய 75 வயசு வரைக்கும் அவங்க குழந்தை இல்லை. ஆனால் சாராளுடைய வயத்தில் கர்ப்பப்பை இருக்கு. நல்லா கவனிக்கணும், கர்ப்பப்பை இருக்கு. ஆனால் வயசானதுனால அதை கர்ப்பம் தரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வயசாயிட்டனால கர்ப்பம் உண்டாகாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. கர்ப்பப்பை இருக்குது, ஆனால் கர்ப்பம் தரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதில் ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை கர்ப்பத்தின் கனியை கொடுக்குறாரு. 75 வயசில் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மலைகளைப் போல நினைச்சுவேன் பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. 75 வயசில் பெற்று தந்த வாக்குத்தத்தத்தை பொறுமையாய் காத்திருந்து 100வது வயசில் அதை என்ன செய்யறான்? சுதந்திரித்துக் கொள்கிறான், பெற்றுக்கொள்கிறான். கர்ப்பப்பை இருக்குது, அதை ஆசீர்வதிக்கிறாரு, கர்ப்பம் உண்டாவது. இருக்கிறத உண்டு பண்ணி கொடுக்குறாரு. இது நம்பப்படுகிற உறுதி. கர்ப்பப்பை இருக்குது, அதனால் கர்ப்பம் லேட்டாக கூட தரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பப்படுகிற உறுதி. காணப்படாத நிச்சயம் என்ன பார்த்தீங்கன்னா, நோவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது 40 நாள் மழை வரும். நீ கப்பலை கட்டு, பேழையை கட்டுனா கப்பல், பேழைனா கப்பலை கட்டு, சந்ததி என்ன செஞ்சுக்கோ, காப்பாற்றிக்கோ. மழை என்று என்னவென்று தெரியாத ஒரு காலகட்டம். மழைன்னா அப்போ என்னென்ன என்ன செய்யாது தெரியுது, மழைன்னா என்னென்ன தெரியாது. ஆனால் நீ மழை வரும், கப்பலை கட்டு அப்படின்ன உடனே நோவா என்ன கேட்டுக்கணும்? மழையே வரலையா? மழைன்னா என்ன, மெட்ராஸ் பாஷையில் என்ன மழைன்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கணும். அவன் என்ன செய்யலை? எதுவுமே கேட்கல, என்னென்னே தெரியாது. ஆனால் அவர் சொன்னதுனால கப்பலை கட்டான். இதுதான் காணப்படாத நிச்சயம், என்னென்னு தெரியாமையே இருக்குது. இப்போ இந்த கர்ப்பப்பையை வச்சுட்டு ஒரு உண்மையான ஒரு சாட்சியை சொல்கிறேன். இந்த காணப்படாத நிச்சயத்துக்கு டைம் ஆனதால கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். ஒரு ஊழியக்காரர் திருமணம் முடிந்து 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை இல்லை. நார்மலான ஒருத்தர் குழந்தை இல்லைனாலே அந்த பெண்ணை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும், நம்ம சொல்ல வேண்டாம். ஊழியக்காரனாலும் என்ன செய்வாங்க? ரொம்ப இதாக சொல்லுவாங்க. ஊழியம் பண்ணுறான், ஊழியக்கே குழந்தை இல்லை, ஊழிச்சவன்றான், சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க. ஊழியக்காரங்களுக்கு அங்கே பாடு அதிகம், பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். அவன் பொறுமையாக இருக்கிறான். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறான். மனைவியன் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, உங்கள் கர்ப்பப்பையில் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. இங்கே வாய்ட்டு உட்காந்துடுறாங்க. சொன்ன ஆளுக்கு மக்கள் ஒத்துக்கிடுவாங்களா? அது எப்படி? உங்கள் ஆண்டவர் தான் அற்புதம் செய்கிற ஆண்டவராச்சு, நீங்கள் உங்களுக்கே குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஏளனமாக பேச ஆரம்பித்தாங்க. மீண்டும் ஒரு 2-3 வருடம் கழித்து மறுபடியும் டாக்டர்கிட்ட செக் பண்ணுவாராம். டாக்டர் சிரிக்கிறாரு, நான் தான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன்ப்பா, குழந்தை பிறக்காதுன்னு. திருப்பியும் வந்திருக்கேன். இல்லைங்க, நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். சரி, டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க, கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குது, கர்ப்பப்பையை எடுத்துடணும், எடுக்கலைன்னா உங்கள் மனைவி இறந்துடுவாங்க.
சரி மனைவியை காப்பாற்றினா போதுன்னு சொல்லி கர்ப்பப்பை எடுத்துட்டு கர்ப்பப்பை எடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டு அவங்க கையில் கொடுக்குறாங்க. 2வது சர்டிஃபிகேட் வாங்கி கையில் வச்சுட்டாங்க. திருப்பி போனால் அவங்க என்ன மறுபடியும் என்ன செய்வாங்க, ரொம்ப ஏற்கனவே இல்லை, இப்போ மறுபடியும் போய் பார்த்து கர்ப்பப்பையும் எடுத்துட்டாங்க. இவன் எப்படா அவனுக்கு குழந்தை வரும், நீ என்னடா ஊழியம் பார்க்குற, என்ன உங்கள் ஆண்டவர் என்ன ஐசியம் செய்கிறாரா, அற்புதம் செய்கிறாரா, ஏமாத்துறீங்களா? அப்போ இங்கே என்னென்னா அந்த கர்ப்பப்பை இல்லைங்க சர்டிஃபிகேட்டை கேட்டு மறுபடியும் அவனை வந்து ரொம்ப இம்சப்படுத்த ஆரம்பித்தாங்களாம். என்னப்பா உங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு குழந்தை இல்லை, அப்புறம் பார்த்தா கர்ப்பப்பை இல்லை, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? மறுபடியும் ஒரு 3 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு, போய் மறுபடியும் பார்த்தாங்களாம். அவர் உள்ளே வரும்போதே சிரிக்கிறாராம் டாக்டர். ஏங்க குழந்தை இல்லைன்னு சொன்னேன், சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன், கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொன்னேன், எடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன், இப்போ வந்து குழந்தைங்கன்னு கேட்டால் நாங்கள் எங்கே கொண்டு குழந்தைய உள்ளே வச்சா நாங்கள் தைக்க முடியும், போங்க அப்படின்னா. இல்லை நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, எங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். கேட்கவே இல்லை. எங்கள் பாட்டில் என்ன பண்ணாங்களாம், அந்த கிரவுண்டு ஹாஸ்பிட்டல் உள்ள அந்த கிரவுண்டு புல் தோட்டத்தில் போய் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே எங்களை நீங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும், அதாவது என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடுவதில்லை அப்படிங்கிற அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். அதில் உட்காந்து பண்ண ஆரம்பித்தவங்க தொடர்ந்து 3 நாள் தண்ணி கூட குடிக்காமல் 2 பேரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்து சத்தம் போடுறாங்க, ஐயாம்மா போயிருங்க, அம்மா ஏற்கனவே இப்போ தான் கர்ப்பப்பை எடுத்திருக்காங்க, வீக்காக இருக்காங்க, செத்துட்டாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். சொல்லி கேட்கல. 3வது நாள் காலையில் அந்த டாக்டர் டீனை கூப்பிட்டு வந்து போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வந்து 2 பேரையும் ரொம்ப மிரட்டி, எந்திக்க போகிறீங்களா இல்லையா, நாங்கள் எந்திக்கவே மாட்டோம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்தால் வழியை நாங்கள் இடத்த விட்டு நவள மாட்டோம். இவங்களும் சொல்லி பார்த்தாங்க. பேச்சுவார்த்தை அதிகமாக நடந்துக்கிட்டு இருந்தே தவிர எந்த ஒரு முயற்சியும் எடுக்க முடியல. கையை வச்சா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி அவங்களும் கையை தொடவும் இல்லை, தூக்கவும் இல்லை. கடைசியில் கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா ஒய்ஃபு மயங்கி விழுந்துட்டாங்க. ஐயோ மயங்கி விழுந்துட்டாங்களேன்னு சொல்லி டாக்டர் கத்துறாங்க. ஏதாவது செத்துக்கிட்டு போயிட்டா பிரச்சனை எங்களுக்கு வந்து, எங்கே கிரவுண்டில் நீங்கள் செத்துருக்கிறீங்கன்னு சொல்லி தூக்கிட்டு ஓடுறாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு. எல்லோரும் கூட்டமாக போகிறாங்க. போலீஸ்காரன் வேறு கேஸ் எழுதுறதுக்கு ரெடியாக நிற்கிறான். உள்ள ஆப்ரேஷன் தேட்டரில் போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து வெளியே வராங்க. எங்கே அந்த கூட வந்த பாசம் எங்கே அப்படின்னா, இந்த பாருங்கள் இன்னும் முட்டு போட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்காரு வாசல்கிட்ட. போனாங்களாம். நீங்கள் தான் உங்கள் ஹஸ்பண்ட்? ஆமாம். கங்க்ராச்சுலேஷன், உங்கள் ஒய்ஃபு தாயாக இருக்காங்க. கை கொடுத்தாங்க, கரங்களை தட்டு ஜபத்தை. கர்ப்பப்பை இல்லைங்க, ஆனால் இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாரு, உள்ள கர்ப்பப்பை இருக்குது, கர்ப்பப்பைக்குள்ள குழந்தை இருக்குது. கரங்களை தட்டி தேவனை பயப்படுத்துங்க. இது கற்பனை சம்பவம் அல்ல, நடந்த ஒரு நிகழ்ச்சி. இல்லாதவைகளை இருக்கிறவளாய் மாற்றிக் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசமானது நம்பப்படுகிற ஒரு தேவன், காணப்படாத நிச்சயமாக இருக்கணும். நம்மளுக்கு இருக்குதா? இதைத்தான் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. என் பிள்ளைக்கு இப்படி தான் 5ஆப்பு படிச்சிருக்கா, 10ஆப்பு மாப்பிள்ளை தான் கிடைக்கும். என் பிள்ளை கருப்பாக தான் இருக்குதா, கருப்பு மாப்பிள்ளை தான் கிடைக்கும். என் பிள்ளை 3000 தான் 5000 தான் சம்பளம் வாங்குறா, 10,000 ரூபா மாப்பிள்ளை தான் கிடைக்கணும். நீங்களே உங்களுக்கு வட்டம் போட்டுக்கிறீங்க. ஜபம் அதுக்கு தான் பண்ணுறீங்க. மாப்பிள்ளை கேட்க சொன்னால் அப்படி தான் கேட்குறீங்க. என் பிள்ளை 5ஆப்பு படிச்சிருக்கா, 10ஆப்பு மாப்பிள்ளையை பாரு, 5000 சம்பளம் வாங்குறா, 10,000 மாப்பிள்ளையை பாரு. பிள்ளை கருப்பாக இருக்கா, கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல மாப்பிள்ளையா பாரு, இப்படி தான் சொல்கிறீங்களே தவிர, ஏன் 5ஆப்பு படித்த மாப்பிள்ளைக்கு டாக்டர் மாப்பிள்ளையை நீங்கள் கேட்கல? கேட்டிருந்தா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அதான் காணப்படா நிச்சயம். எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது காணப்படா நிச்சயமே கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்குறதுக்கு அவர் பதில் கொடுக்கறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். என்ன கேட்குறியோ அதை கொடுப்பாரு. நீங்கள் கேட்கல. ஏன் கருப்பாக இருக்கிற மாப்பிள்ளைக்கு ஆண்டவர் கமலஹாசன் மாதிரி மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாரா? அதை விட கருப்பாக மாப்பிள்ளையை பார்க்குறீங்க. கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. கருப்பாக இருக்குன்னு ஏன் வருத்தப்படுறீங்க? உன்னத பாட்டில் அழகாக சொல்லியிருக்கு, கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். அப்போ என்ன செய்யறோங்க, அந்த நீங்களே ஒரு வட்டம் போடுறீங்க, அதான் நம்பப்படுகிற உறுதி. அதுக்கும் பதில் கொடுக்குறாரு. காணப்பட நிச்சயத்துக்கு போகல. ஏன் 5000 தான் ஒரு பொண்ணு, உங்கள் பொண்ணு சம்பளம் வாங்குது எக்ஸ்போர்ட் கம்பெனியில், ஏன் டாக்டர் மாப்பிள்ளைய 1 லட்ச ரூபா வாங்குற மாப்பிள்ளைய ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கொடுப்பாருமா. நம்ம தேவன் அருமையான அன்பான தேவன். அல்லேலூயா. கேட்கல, காணப்படாத நிச்சயமான ஜபத்துக்கு நீங்கள் போகல. அந்த விசுவாசம் ரெண்டும் கலந்தது தான் அந்த விசுவாசம். அந்த விசுவாசம் அந்த 4 காணப்பட்டது. அல்லேலூயா. கேட்குறீங்களா? கேட்குறீங்களா?
கேட்ட மாதிரி தெரியல. மார்க் 4:9 படிங்க பார்ப்போம். மார்க் 4:9. என்ன ஆளுக்கு ஒன்றும் வசனம் வாசிக்கிறீங்க? எல்லாருக்கும் வேற பேர் பைபிள் வச்சுருக்கீங்களோ? 4:9 படிங்க. கேட்கிறவருக்கு அதான் உங்களுக்கு கேட்டுச்சான்னு கேட்கல, அமைதியாக சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அதான் கேட்டேன். கேட்குறக்கு என்ன செய்யணுமா? காது உள்ளவன் காதை கொண்டு இருந்தவங்க மட்டும் அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். 2-3 பேர் கை தூக்கவே இல்லையே, காதையை கொண்டு வரலையா? இதோட சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கேட்குறதுக்கு காதுலம் கேட்க கடவுனா எந்த செய்தி மட்டுமல்ல, எந்த வார்த்தைகள் இந்த பிரகாரத்திலேருந்து சொல்லப்படுதோ அத்தனையும் நீங்கள் கேட்கணும். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. சில பேர் செய்தியை கேட்டுங்க, எனத்தையாவது புக்கை பட்டிக்கிட்டு இருக்கிறது, செல்ல நோண்டுறது, சின்ன பிள்ளைங்க கூட விளையாடுறது, இதுலேயே போத்திட்டு இருப்பாங்க. அங்கே நேரத்தை போக்கிக்கிட்டு இருப்பாங்க. வார்த்தைகள் இங்கே பிரசங்கத்தில் பிரகாரத்தில் இருந்து என்ன பேசுகிறாங்களோ எல்லாத்தையும் கேட்கணும். அறிவிப்பை கூட கேட்கணும். வெள்ளிக்கிழமை யார் வீட்டில் ஜெபம்? சாயங்காலம். பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்கிறாங்க. அந்த அம்மா உஷா வீட்டுன்னு நினைக்கிறேன், மறந்துடுவாங்க. இங்கே கேட்குறது இல்லை. வீட்டில் போனால் அவங்க உட்காந்துருப்பாங்க. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வருவாங்க. ஏம்மா நம்ம கிளம்புவோமா? எங்கேயா செய்தி? நீங்கள் அறிவிப்பை கவனிக்கலையா? அறிவிப்புக்கு நான் வெளியே பாத்ரூம் போயிட்டேன். அறிவிப்பு வந்தோன்னே போதும், அறிவிப்பு தானேன்னு பாத்ரூமுக்கு போயிடுறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். எதுனாலும் சரி, பிரகாரத்தை சொல்கிறத காதுள்ளவன் ஆரம்ப ஜபத்தில் இருந்து கடைசி வரைக்கும் உள்ள ஆமைன் போகிற ஆத்மாவுக்கத்தில் ஆமைன் போகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பிள்ளைங்க கூட விளையாடுறதுன்னா பிள்ளைங்க விளையாட விட்டுருங்க, அதுங்க விளையாடிட்டே இருக்கும். ஒரு வசனம் வாசிக்க சொன்னால் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. அதை வாசி முடித்த உடனே தொடர்ந்து வாசிட்டே போயிட்டு இருப்பாங்க சில பேர். நான் அந்த காலத்தில் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன போட்டுருக்குன்னு வாசிட்டே போயிட்டு இருப்பாங்க. அங்கே இந்த மெசேஜ் வீரும். ஆலயத்தில் நம்ம ஆலயத்துக்கு வந்து ஆலயத்து காரியத்தை மட்டும் கவனிக்கணும். ஆலயத்துக்கு வர்றது தவறாமல் வரணும். இன்னைக்கு 15 பேர் வரல, எனக்கே கஷ்டமாக இருக்கு. நான் கூட்டத்தெல்லாம் பார்க்கறதில்ல. அடுத்த வாரம் காஞ்சிபுரம் போகிறேன், பைக்கில் தான். வழக்கமாக அங்கே ஒரு 3.5 வருஷம் திருவிருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா? சரியான கூட்டம். 7 பேர் வருவாங்க. 7 பேருக்கு நான் பைக்கில் போவோம்மா அங்கேருந்து. அதே இது இப்போ வர்ற 1ஆம் தேதி நாகப்பட்டினம் போகிறேன். நாகப்பட்டினம் பிரான்ச் சபைக்கு போகிறேன். 2000 பேர் வருவாங்க. தலைமை சபை இருக்குது நாகப்பட்டினம், ஆர்த்தர் செல்வராஜ், அங்கே போயிருக்கேன். ஒரு ஆராதனையில் 12,000 பேர் வருவாங்க. அங்கேயும் பேசியிருக்கேன். நான் சிட்டில் 12,000 பேர் பார்த்தேன், 7 பேர் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்னை உதைச்ச தெளிவார். சோத்திரம். நான் என்னன்னா, எனக்கு இங்கே வந்த உடனே பார்த்தேன், நான் என்னை தெரியாதவங்க தான் யாருமே, என்னை தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. அப்போ நான் அந்த நேரத்தில் நான் வரும்போது, ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் கூட்டம் இந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் நாட்கள் சில கூட்டம் நிறையா இருந்தது. இப்போ கூட்டத்தையே காணும். அதுவும் எல்லாம் புதுசு ஆட்களாக இருக்கீங்க, என்னை தெரியலங்கிறீங்க. அப்போ பழைய ஆட்கள்லாம் எங்கே? போன மீன்கள்லாம் எங்கே? யார் வலைய போட போகிறீங்க? யார் தூண்டியில் போட போகிறீங்க? யார் கட்டில் போட்டு போக போகிறீங்க? கட்டில்னா புரியுது இல்லை, தூக்கிட்டு வர்றது. சோத்திரம். அப்போ அந்த ஒரு பாரம் 4 பேரையும் யாராக இருக்க போகிறோம் தூக்கிட்டு வரணும். அல்லது இந்த கூட்டத்தில் 4 பேரில் ஆசீர்வாதம் பெற்றதுக்காக வந்தால் அதில் கூட சொல்லி நினச்சிருப்பாங்க, நான் ஆசீர்வாதம் பெற்று தான் வரேன். ரைட்டு, பெற்றுக்கோ. பெற்றுட்டு அதுக்கப்புறம் 4 பேருக்கு அப்புறம் உள்ள அங்கே போயிடு. அடுத்தவங்களை தூக்கிட்டு வர்றதுக்கு பாருங்க. இல்லையா? அப்போ இந்த காதோல்லவன் கேட்க கடவுன்னு ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு போகிறேன். ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பா 2 பசங்க. பையங்க பெரிய பையனாக ஆகிட்டாங்க. வீட்டில் 2 கழுதைங்களை வளர்த்தாங்க. வீட்டில் 2 என்னடா வளர்த்தாங்க? வீட்டில் என்ன வளர்த்தாங்க? என்னத்தையும் வளர்த்துட்டு போகிறாங்க, எனக்கு என்ன அப்படிங்க. வீட்டில் 2 சின்ன பையங்களை கூட விட மாட்டேன். கவனிக்கணும். பாரு, இந்த கதையெல்லாம் உனக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். குரல்லாம் உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கவனிக்கணும். நம்ம கவனம் பார்வை தனியாக போயிடக்கூடாதுங்கிறக்காக நான் குரல் பேசுகிறேன். குரல் பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இதனால் நிறைய பேசுவேன், இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன். அடுத்தது என்ன குரல் பேசுவீங்க பாஸ்டர்? முடிஞ்சு வெளியே வரும்போது, பாஸ்டர் நீங்கள் ஏன் விஜய் மாதிரி பேசலை? சோத்திரம். நான் குரல் பேசுகிறதுக்காக வந்திருக்கிறேன். நான் அது உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் கூப்பிடுங்க, அங்கே பேசுவேன். அதுலேயும் ஒரு கிறிஸ்துவ ப்ரோக்ராம் தான் இருக்குது. 15 பேர் நானாக பேசுவேன். நானாக தான் வருவேன், 15 பேர். ஆனால் ஒரு கிறிஸ்துவ சம்பவத்தை வச்சு நாடகம் மாதிரி நானே போடுவேன், ஒரே ஆள். சோத்திரம்.
அப்போ வீட்டில் ஒரு அப்பா அம்மா 2 பசங்க, வீட்டில் 2 என்ன வளர்த்தாங்க? கழுதைங்களை வளர்த்தாங்க. அப்போ ஒரு நாள் இந்த பசங்களாம் பெரிய பையன் ஆன உடனே வீட்டுக்குள்ள பெரிய சண்டை. ஒரு நாள் சொத்து எனக்கு தான் உனக்கு தான் பயங்கர சண்டை. இந்த 2 கழுதைங்களை பார்த்தா என்னமோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி, அது கழுதைங்களுக்கு வேற காது சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா? அவனுக்கு பரிசு கண்டிப்பாக உண்டு. காது எப்படி இருக்கும்? ஜன்னல் கூடி காதை உள்ள தூக்கி போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான். 2 கழுதைங்களும் அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தான். சண்டை பயங்கரமாக நடக்குது. அவன் மூத்த பையன் சொல்கிறான், எனக்கு தான் இந்த வீடு சொந்த வீடு எனக்கு வேணும், அவனுக்கு வேணும் அந்த தோட்டத்தில் உள்ள சின்ன வீடை கொடுங்க. எனக்கு இதுக்கு நானும் சின்ன வீடை, நானும் சின்ன பையனாலும் எனக்கு சம்பந்தமாக பங்கு இருக்குதுன்னு சொல்லி பயங்கர சண்டை, சொத்து சண்டை பயங்கரமாக நடக்குதான். அம்மாக்காரியே இருக்கடா சொல்ல பார்த்தாங்க. அப்பா வந்து அப்படியே டென்ஷனில் உட்காந்துட்டே இருந்தாங்க. கடைசியாக எடுத்துக்கடா அப்படின்னாரு அப்பா. இல்லைடா நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, சொத்து சொத்து சொத்துன்னு. இது உங்க தாத்தா, அதாவது எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து கிடையாது. தாத்தா சொத்து யாருக்கு போவோம்? யாருக்கு கிடையாது. இது நான் சுயமா சம்பாதிச்சது, ஏன் இஷ்டம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த வெளியே கட்டியிருக்கிற கழுதை அதுகளுக்கு கூட நான் எழுதி வைப்பேனே தவிர உங்களுக்கு எழுதி வைக்க மாட்டேன், போங்க வெளியே அப்படின்னாராம். சண்டை முடிஞ்சிச்சு, எல்லாம் அமைதியாக போயிட்டான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்த 2 கழுதையில் ஒரு கழுதை காதை உள்ள தூக்கி போட்டு கேட்டுச்சான், ஒன்றுமே கேட்க. அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் 3ஆவது நாள் அந்த கழுதை மறுபடியும் காதை தூக்கி போட்டு கேட்டுச்சான். இப்படி 2-3 நாள் போட்டோன்னே பக்கத்து கழுதை கேட்டுச்சான். சண்டை முடிஞ்சு 3 நாள் ஆச்சு, நீ ஏன் காதை தேவையில்லாமல் உள்ளே போட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லை, சண்டை போடும்போது கடைசியாக சொன்னாங்கல்ல, இந்த கழுதைக்கு வேணாலும் சொத்து எழுதி கொடுப்பேன்னு சொல்லி என்னைக்காவது எனக்கு எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்களான்னு தேடிட்டு இருக்கேன் அப்படிச்சான். என்னைக்காவது சொத்தை எனக்கு எழுதி வைக்க மாட்டோமா, சொல்லிட மாட்டாங்களான்னு கேட்டுச்சான். அந்த கழுதைக்கு கூட சொத்தை எழுத வைக்க மாட்டாங்கன்னு காதை போட்டு ஒழுங்காக கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், நானும் ஒரு கழுதை தான், அல்லேலூயா. ஐயாவும் ஒரு கழுதை தான். என்னடா ஐயாவை தொட்டுறீங்கன்னு பார்க்குறீங்களா? இயேசு சொன்னாரா, அந்த ஊருக்குள்ளே போகும்போது அந்த ஊரில் ஒரு வீட்டில் கைத்தில் யாருமே ஏறிடாத ஒரு கழுதை என்ன செஞ்சுருக்குமா, கட்டி போடப்பட்டிருக்கோம். அதை அவுத்து கொண்டு வாங்க. யாருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? இயேசுக்குன்னு சொல்லணும். கொடுத்தாங்க, தூக்கிட்டு வந்தாங்க, கட்டி நிப்பாட்டினாங்க, அதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டாங்க, பாதங்களை விரிச்சாங்க. மேலே யாருக்கு வந்தா? யாரை சுமக்கிறதுக்கு அந்த கழுதை வந்தது? இப்போ எத்தனை பேர் கழுதையாக இருக்க ஆசைப்படுறீங்க? இன்னும் கொஞ்சம் நேரம் பயப்படுறாங்க, எங்கே பொதியை தூக்கி வச்சுருவாங்களோன்னு பயப்படுறாங்க. நான் ஒரு கழுதை மாட்டியா? சரி, கழுதை கழுதைனாலும் சாதாரண நினச்சிடக்கூடாதுமா. யாருக்குமே பிடிக்காத கழுதை, அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. ஏன்னா அது கலர் வந்து அது ஒரு மாதிரி சாம்பல் நிற கழுதாக இருந்தால் கூட அதுக்கு பேரே வந்து அழுக்கு கழுதை. குட்டியாக இருக்கும்போது அழகாக தான் இருக்கும், ஆனாலும் அதுக்கு பேர் என்ன? கழுதை தானே. அற்பமாக எண்ணப்பட்ட கழுதை, அசிங்கமாக எண்ணப்பட்ட கழுதை, அழுக்காக எண்ணப்பட்ட கழுதை இங்கே இயேசுவிடத்தில் வருது. மேலே வஸ்திரங்களை போடுறாங்க. என்ன வஸ்திரம்? நீங்கள் ஒரு வஸ்திரம் போடுவீங்க, நீங்கள் ஒரு வஸ்திரம் போடுவீங்க, நீங்கள் ஒரு வஸ்திரம், எல்லாம் ஒரே கலரில் யூனிஃபார்மாக இருக்கும். எப்படி இருக்கும்? கலர் கலராக போட்டிருப்பாங்க. அழுக்கு கழுதை, பிடிக்காத கழுதை, வெறுத்து போன கழுதை இப்போது கலராக ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்குது. காரணம், இயேசுவை சுமக்க வந்திருக்குது. கரங்களை தட்டி தேவனமே பண்ணி கலராக இருக்குது. அது நம்ம இவ்வளோ கலர் ஆகிட்டோமா அப்படின்னு பார்க்குது. இப்போ கீழே நடந்து போகிறதுக்கு இயேசுவை சுமந்துட்டு இப்போ நடந்து போகிறதுக்கு கீழே என்ன விரிச்சிருக்கிறாங்க? ஓலைகளை விரிக்கிறாங்க, அதே மாதிரி துணியை விரிக்கிறாங்க, பூவல்லி போடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? ஓசன்னா பாடுறாங்க. கலர் துணி, நல்ல பட்டு விரிப்பு, ஓலை, பூலாம் தூராங்க. கழுதை நடந்து வருதான். எப்படி தெரியுமா? சுகஞ்சி சந்தோஷம் தாக்க முடியல. சில கழுதைகள் பிராக்கெட்டில் ஊழியக்காரங்கன்னு போட்டுக்கோங்க, நான் எல்லாத்தையும் சொல்லலை. இப்படிப்பட்ட மரியாதைலாம் அவங்களுக்கு நினச்சிக்கிட்டு தலைக்கணவன் பிடிச்சி ஆடுது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில கழுதைகள், எல்லாத்தையும் சொல்லலை. உனக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை, விரிப்பு, அஸ்திரம், வாழ்த்துக்கள், பாடல் எல்லாம் யாருக்கு? நீ சுமந்து வருகிற இயேசுக்கே தவிர உனக்கு அல்ல.
ஊழியக்காரனுக்கு அல்ல, நாங்கள் கொண்டு வருகிற வார்த்தைக்கு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ அந்த கழுதையா நாம மாறணும், சுமக்கிற கழுதையா நம்ம மாறணும். இங்கே சிலுவையை சுமக்கக்கூடிய கழுதை, சிலுவையை சுமக்கக்கூடிய அந்த 4 பேர்ல ஒருத்தரா. இப்போ கழுதைன்னா அந்த 4 பேர்ல உள்ள ஊழியக்காரங்க தான். ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், அந்த கழுதை எப்படி இருக்கணுங்கிறதுக்காக இந்த உதாரணம். தலைக்கு நோம்பிடிச்சு ஆடக்கூடாதுங்கிறதுக்காக. யாரா இருக்க போறீங்க? 4 பேர்ல ஒருத்தரா, சுற்றி இருக்கிற 4 பேர்ல ஒருத்தரா சுமக்கிற கழுதையாக வாங்க. 4 பேர்ல ஒருத்தரே அந்த கழுதை வந்துடும் கழுதையாக. அப்போ அந்த 4 பேர்ல ஒருத்தரா மாறணும், சுமக்கணும், மற்றவர்களை சுமக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க போறீங்க? கரங்களை தூக்கி அண்ணிலேயே சொல்லுங்க பார்ப்பாங்க. நாம மட்டும் போதாது, சும்மா உட்கார்ந்துருந்தா போதாது, செய்தியை மட்டும் கேட்டா போதாது, காணிக்கையை மட்டும் போட்டுட்டு போனா போதாது, எல்லா காரியங்களையும் கவனிக்கணும். அடுத்த முறை நான் எப்போ வரேன்னு எனக்கே தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை கட்டில் போட்டு தூக்கிட்டு வந்துடணும். நான் மறைமுகமாக சொல்கிறேன், ஆத்துமா ஆதாயப்படுத்தணும். எத்தனை பேர் செய்வீங்க? முடிவெடுங்க. இன்றைக்கி இப்போ என்ன மாதம்? இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி தான் ஆகுது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம் இருக்குது. 4 மாதத்தில் ஒருத்தரையாவது நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டு வரணும். ஒரு தீர்மானம் எடுங்க. சர்ச்சுக்கு சும்மா போகிறதுல பிரயோஜனமே இல்லை. காணிக்கையை மட்டும் போட்டுட்டு போகிறது பிரயோஜனம் இல்லை. தசம பாகத்தை போடணும். சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். புதிய ஆத்துமாக்கள் கொண்டு வரணும். நீங்களாம் புதுசாக இருக்கிறீங்க, கீழ்ப்படிங்க. பாஸ்டருக்கு முதல்ல கீழ்ப்படிங்க. ஆத்துமா ஆதாயப்படுத்துங்க. சபை தேவைகள் நீங்கள் முன்னிலை செய்யுங்க. 10 மணிக்கு ஆராதனைன்னா எப்போ 9:30க்கெலாம் வாங்க, போங்க வருதோ. அதனால் இப்போ 4 பேரில் ஒருத்தராக இருக்கிறீங்களா? ஒரே ஒரு சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஜோக் சொல்லிட்டு முடிக்கிறேன். 4 பேர் அப்படிங்கும்போது கட்டிலுக்கு 4 கால் இல்லையா? பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேர்? கேட்டால் யார்டா சொன்னது? இந்த நான் உலகத்தம் ப்ரைஸ் சொல்லியிருக்கணும். அப்போ அவனுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். 4 பேரா? 5 பேர். ஒருத்தன் போய் கேட்டானா பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேருன்னு. சம்பந்தம் இல்லாத ஜோக்கில் கட்டில் காலை வர்றதுனால பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேர்? அவன் சொன்னானா, கட்டில் காலை போல. பதில், கட்டில் காலை போல. கட்டில் எத்தனை கால்? 3 பேர் அப்படின்னானா. கட்டில் காலை, அதே தப்பு. கட்டில் காலை போல 3 பேர் அப்படி சொல்லி 2 பேரில் காமிச்சான். கட்டில் காலை போல 3 பேர் அப்படின்னு சொல்லி காமிச்சு, நான் சரி பரவாயில்ல எழுதி காமிக்கன்னு சொல்லி 1ன்னு எழுதி காமிச்சான். புரிஞ்சுட்டா? தப்பாக கேல்குலேஷன் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் 4 பேரில் ஒருத்தராக இருந்து நீங்கள் செய்யணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா அந்த கட்டியை தூக்கிட்டு வந்த 4 பேரில் யாராவது ஒருத்தனை போல் கண்டிப்பாக நீங்கள் மாறணும். அதே மாதிரி நீங்கள் கட்டில் கட்டி போட்டு தூக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஆத்துமா ஆதாயப்படுத்தணும். எங்கள் சர்ச்சைக்கு போனால் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும், பயம் கிடைக்கும்னு சொல்லி அவங்கள நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு நிமிஷம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால் சொல்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரில் ஒருத்தராக இருந்து ஆத்துமா ஆதாயப்படுத்தணும். நிச்சயமான அடுத்த படம் வரும்போது கூட்டம்லாம் நிறைஞ்சி வெளியே வரைக்கும் கூட்டம் இருக்கும்னு சொல்லி நிச்சயமாக நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.